இயேசுவில் அன்பார்ந்த மக்களே, நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித இன்னாசியாருடைய லோயாலா புனித இன்னாசியாருடைய பெருநாளில் நாம் அனைவரும் இன்றைய 9ஆம் நாளிலேயே மாலை ஆராதனையிலே பங்கெடுத்து ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளை மண்ணின் மைந்தர்கள் அருள் தந்தையர்களும் இணைந்து உங்களுக்காக விழா வாழ்த்தை தெரிவித்து உங்களுக்காக மன்றாடுவதிலும் ஜெபிப்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். விழா வாழ்த்தையும் பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய பங்கின் பாதுகாவலர் லயோலாவின் புனித இன்னாசியார் ஒரு அற்புதமான மனிதர், தலை சிறந்த இறையியல் வல்லுனர், கற்றுத் தேர்ந்தவர், தலைமைப்பண் உடையவர் என பல்வேறு நல்ல காரியங்களை, நல்ல பண்புகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அவர் உருவாக்கியிருக்கின்ற இயேசு சபை, ஆங்கிலத்திலே ஜெசுவிட்ஸ் என்று சொல்கின்றோம். அந்த இயேசு சபை, அவர்களுடைய பணி, இவைகளை பற்றி நாம் அதிகமாக பேச முடியும். எனினும் அவர்கள் பணி பற்றியான இங்கே மறைவுரையிலே சொல்வதற்கு இல்லை. அந்த இயேசு சபையை தோற்றுவித்த புனித இன்னாசியாருடைய வாழ்வு எப்படி கனிதரும் வாழ்வாக இருந்தது, அந்த வாழ்வை அந்த சபையில் உள்ளவர்கள் எப்படி எடுத்துக்காட்டாக இந்த உலகத்திற்கும் திருச்சபைக்கும் தந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பற்றி சிந்திக்கின்ற பொழுது ஒரு வரியிலேயே சொல்ல முடியும். இந்த இயேசு சபையினர் மட்டும் இல்லை என்றால் திருச்சபை நவீன உலகத்திலேயே பெரும் சவால்களை சந்திக்கிருக்க நேரிட்டிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். திருச்சபையின் போதனைகளையும் சித்தாந்தங்களையும் நவீன காலத்திற்கு ஏற்ப கொடுப்பதிலேயே பெரும் பங்காற்றுகின்றவர்கள் இந்த இயேசு சபையினர். ஏன் வாழ்ந்து மறைந்த நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் ஒரு இயேசு சபையினுடைய குருவாக இருந்தார். அன்பு மக்களே, இந்த நாளிலேயே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற மைய கருத்து, கனிதரும் வாழ்வால் நற்கருணையை வாழ்வாக்குவோம். கனிதரும் வாழ்வு, அது அந்த கனிதரும் வாழ்வு நற்கருணையின் அடிப்படையிலேயே இருக்க வேண்டும். இன்று புனிதருடைய விழா என்பதிலேயே இந்த மைய கருத்தை புனிதர் வாழ்வோடு இணைத்து நான் சிந்தித்தேன். அதுவே என்னுடைய மறைவுரையாக இருக்கிறது. இன்னாசியாருடைய கையிலே ஒரு புத்தகம் இருக்கிறது. அவருடைய சுருவம் இருந்தால் நீங்கள் பாருங்கள். அந்த சுருவத்திலே லத்தீனிலே 4 வார்த்தைகள் இருக்கிறது. அந்த 4 வார்த்தைகளும் தான் அவருடைய வாழ்வின் குறிக்கோள். அந்த 4 வார்த்தைகள் லத்தீனிலேயே நான் அந்த வார்த்தைகளை சொல்கின்றேன். அந்த 4 வார்த்தைகளில் இன்னும் சில வார்த்தைகள் உண்டு. இந்த 4 வார்த்தைகளும் என்ன என்பதை அறிந்து கொள்வோம். அட் மெஜோரம் டே க்ளோரியாம் என்று சொல்லக்கூடிய இந்த லத்தீன் வார்த்தைக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு ஆல் ஃபார் த கிரேட்டர் க்ளோரி ஆஃப் காட். அதை தமிழாக்கம் செய்யும்போது அனைத்தும் இறைவனுடைய அதிமகிமைக்காக. அவர் இன்னும் வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையினுடைய விருதுவாக வைத்து கொண்டது இன்கே ஹோமோனியம் சலுத்தம், கடவுளின் அதிமகிமைக்காகவும் மனித குலத்தின் ரட்சிப்பிற்காகவும் என்பதுதான் அவருடைய வாழ்க்கையின் விருதுவாக்கு. இந்த வாழ்க்கையினுடைய விருதுவாக்கை அவர் அடைந்து கொள்வதற்கு, இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய விருதுவாக்கு, இப்படித்தான் வாழப்போறேன், இதுதான் என்னுடைய லட்சியம் என்று இந்த லட்சியத்தை அவர் புரிந்து கொள்வதற்கு பல ஆண்டுகள் ஆயின.
அந்த லட்சியத்தை புரிந்து கொண்ட பிறகு இந்த லட்சியத்தின்படிதான் நான் வாழுவேன், இந்த குறிக்கோளின்படிதான் என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வேன், இதற்கு பிறராக இதை தாண்டி நான் வாழ மாட்டேன் என்று அவர் உள்ளத்திலே கங்கணம் கட்டி கொண்டார், உள்ளத்திலே உறுதி எடுத்துக்கொண்டார். அப்படி என்றால் இந்த உறுதி எடுத்துக்கொள்வதற்கு இருக்கக்கூடிய இந்த விருது வாக்கினுடைய பின்புலம் என்ன, அவருடைய வாழ்க்கையினுடைய பின்புலம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1523ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டிலேயே செல்வச் செழிப்பு மிக்க அரச குடும்பத்திலேயே அந்த பெற்றோருக்கு 13வது மகனாக இன்னாசியார் பிறக்கிறார். இன்னாசியார் அல்ல, இனிகோ பிறக்கிறார். அரச குடும்பம், செல்வச் செழிப்பு, எல்லா வசதியும் வாய்ப்புகளும், இப்படி வாழ்ந்த இவர் இளம் வயதிலேயே அவ்வளவு அழகான முடி, சோப்பு கலர் முடி, பார்க்கின்றவர்கள் என்ன அழகு, 5½ அடி உயரம், 5 அடி உயரம், 2 அடி அங்குலம் கொண்டவர். இப்படி அழகான தோற்றம், இளம காலத்திலே மனிதருக்கு இருக்கக்கூடிய, இளையோருக்கு இருக்கக்கூடிய எல்லா பண்புகளையும் அவர் வைத்திருந்தார். இப்படி வாழ்ந்தவருக்கு அந்த அரண்மனையிலே கொடுக்கப்பட்டது பொறுப்பு இராணுவ தளபதி. அவர் இராணுவ தளபதியாக இருந்த காரணத்தினால் அந்த நேரத்திலே அவருக்கு இருந்த விருது வாக்கு வெற்றி பெற வேண்டும், போரிட வேண்டும், வெற்றி பெற வேண்டும், செல்வாக்கு வேண்டும், புகழ் வேண்டும், கௌரவம் வேண்டும், தற்புகழ்ச்சி கொண்டவராக வாழ்க்கையினுடைய விருது வாக்கை அமைத்துக் கொண்டார். வெற்றி, போரிட வேண்டும், கௌரவம் வேண்டும், ஆணவத்தோடும் அதிகாரத்தோடும் அந்த அரண்மனையிலே செயல்பட்டார். 30வது வயதிலே ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பிரெஞ்சு படை பாம்பிலோனா என்று சொல்லக்கூடிய ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டையை முற்றுகையிடுகிறது. அப்பொழுது இராணுவ தளபதியாக இருந்த இன்னாசியார் அந்த போருக்கு தலைமை தாங்குகிறார். இந்த பிரெஞ்சு படைகளை நம்ம நாட்டிலிருந்து, ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய பாம்பிலோனாவிலிருந்து விரட்ட வேண்டும் என்பதற்காக முன்னே செல்கின்றார். பிரான்சில் கொண்டு வந்தவர்கள் வெடிகுண்டு கொண்டு வந்தார்கள். அந்த போட்ட வெடிகுண்டு இந்த இராணுவ தளபதியாக இருந்த இன்னாசியாருடைய வலது காலிலே படுகிறது. உடனடியாக அவர் போர் முடிந்த வேளையிலே மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்படுகிறார். அந்த 16ஆம் நூற்றாண்டிலேயே என்ன மருத்துவம் இருந்தது? இன்று இருக்கக்கூடிய மருத்துவ நவீனங்கள் எல்லாம் இல்லாத காலம். எனவே அந்த நேரத்தில் இருந்த மருத்துவத்திற்கு ஏற்றபடி செல்வச் செழிப்பு இருந்ததனால் ஓரளவுக்கு மருத்துவம் செய்தார்கள். வலது கால் உயர்ந்திருந்தது, இடது கால் குன்னமாக இருந்தது. சாகிற வரைக்கும் அந்த காலப்படி தான் இருந்தது, நிரப்பாக இருக்கவே இல்லை. இப்படி மருத்துவமனையிலிருந்து அவர் சிகிச்சை பெற்று வீட்டிற்கு அனுப்பப்பட்டார். வீட்டிற்கு அரண்மனையிலேயே அவருக்கு உணவு வழங்கப்பட்டது, எல்லா காரியங்களும் கொடுக்கப்பட்டது. ஆனால் நேரம் போகாமல் மிகுந்த சிரமப்பட்டார். அவருடைய அண்ணனுடைய மனைவி மேக்தலின் அண்ணியாரை பார்த்து, இந்த அரண்மனையிலே நேரம் போகவில்லை, வாசிப்பதற்கு ஏதாவது கொடுங்கள், அதை வாசித்தாவது என் காலத்தை கழித்துக் கொள்கிறேன் என்று அண்ணியாரை பார்த்து சொல்கிறார். மேக்தலின் அவர்கள் அந்த அரண்மனையிலிருந்து ஒரு புத்தகத்தை கொடுப்பார். கிறிஸ்துவின் வாழ்க்கை, புனிதருடைய வாழ்க்கை, இந்த 2 புத்தகத்தையும் கொடுத்தார். இவர் ஐயத்தோடு இது என்ன என்று ஐயத்தோடு அந்த புத்தகத்தை வாசித்தார். ஏறக்குறைய 1 வருட காலம் அவர் சிகிச்சை பெற்று அரண்மனையிலேயே காலடிப்பட்ட குண்டடிப்பட்ட காலுடைய புண்கள் 6 வரைக்கும் ஓய்வில் இருந்தார். அந்த அவர் கொடுத்த அந்த புத்தகத்திலே மார்க் நற்செய்தி 8ஆம் அதிகாரம்
36வது வசனத்தில் உள்ள அந்த செய்தி அவருடைய உள்ளத்தை தொட்டது. ஒருவன் உலகெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அதனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்ற இந்த திருவிவிலிய வார்த்தை அவருடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த வார்த்தை உள்ளத்தில் ஓடுவது மட்டுமல்ல, காலில் எப்படி ஒரு காயம் குண்டினால் ஏற்பட்டதோ அதுபோலவே இந்த விவிலிய வார்த்தையும் அவர் உள்ளத்திலே ஒரு நெருடலை கொடுத்து கொண்டே இருந்தது, ஒரு காயத்தை கொடுத்து கொண்டே இருந்தது. இந்த வார்த்தை எப்படி வாழ்வாக்குவது? நான் புகழ்ச்சி வேண்டும், படை வேண்டும், வெற்றி வேண்டும், தற்புகழ் வேண்டும், கௌரவம் வேண்டும், எல்லாரும் புகழ வேண்டும் என்று கொள்கையோடு வாழ்கின்ற எனக்கு இதையெல்லாம் எப்படி விட முடியும், இதையெல்லாம் வேண்டாம் என்று எப்படி விட முடியும் என்று அவர் சிந்திக்க ஆரம்பிக்கின்றார். ஒருவேளை நான் நினைக்கின்றேன், திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லுவது, கிறிஸ்துவை என்னுடைய ஒப்பற்ற செல்வம், அவர் பொருட்டு அனைத்தை இழந்து விட்டேன், கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்வதற்கு அனைத்தை குப்பை என கருதினேன், எல்லாம் என குப்பை என்ற அந்த திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் உள்ள அந்த வார்த்தை என்னவோ அவர் யோசித்தாரோ என்னவோ தெரியவில்லை, அவருடைய இந்த சிந்தனைக்கு அந்த வார்த்தை பொருந்தி போவதாக நான் எண்ணிக்கொள்கின்றேன். எனவே தற்புகழ், வெற்றி, கௌரவம் என்றெல்லாம் சிந்தித்த இந்த மனிதன் இதெல்லாம் குப்பையாக எண்ணுகிறார். எனவே எப்படி வாழ்க்கையினுடைய மாற்றிக்கொள்வது, எப்படி அடுத்த கட்டத்திற்கு அவர் நகர்ந்து சொல்வது என்று அவர் சிந்திக்கின்றார். இப்பொழுது அவர் ஆன்மீக பயணம் மேற்கொள்கின்றார். இங்குதான் அவருடைய ஆன்மீக விழிப்புணர்வு, வாழ்க்கையினுடைய திருப்பு முனை இங்கேதான் ஆரம்பிக்கிறது. ஸ்பெயின் நாட்டினுடைய கிழக்கு வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாதா தேவாலயம், அந்த மாதா தேவாலயத்திற்கு இவர் புனித யாத்திரை போகின்றார். அந்த புனித யாத்திரைக்கு அவர் போன வேளையிலே அந்த மாதாவினுடைய காலடியிலேயே இவர் வைத்திருந்த போர்வாள், இவர் அணிந்திருந்த இராணுவ உடை, கத்தி, இதையெல்லாம் மாதாவினுடைய காலடியிலே வைத்து விடுகிறார். எனக்கு வேண்டாம். அன்று அந்த நாள் 7 மணி நேரம் தியானத்திலே இவர் ஈடுபடுகின்றார். அப்பொழுது உள்ளத்திலே நான் எப்படி ஆண்டவர் எனக்கு கொடையாக கொடுத்த இந்த வாழ்வை கனிவுள்ள வாழ்வாக, கனிதரக்கூடிய வாழ்வாக, கடவுளுக்கும் மனிதனுக்கும் கனிதருகின்ற வாழ்வாக எப்படி மாற்ற முடியும் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக பயணத்தை தனிப்பட்ட ஒரு மனிதனாக உட்கார்ந்து சிந்திக்க ஆரம்பிக்கின்றார். அவருடைய வாழ்க்கை வரலாறிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் 7 மணி நேரம் ஜெபத்திலே இருந்திருக்கின்றார். அப்படி இருந்தவர் அந்த மாதா கோவிலிருந்து மன்ரேசா என்று சொல்லக்கூடிய ஒரு தியான இல்லத்திற்கு ஏறக்குறைய 48 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த இடத்திற்கு, மன்ரேசா என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு போகின்றார். அங்கே ஒரு எளிமையான வாழ்வு மேற்கொள்கின்றார். உழைத்து சம்பாதித்து பெரிய ஆளாகி அதிலிருந்து காசை போட்டு நல்லா வாழ வேண்டும் என்று இல்லாமல் ஆங்காங்கே ஆட்கள் கொடுக்கின்ற உணவை வாங்கி சாப்பிட்டு அவர் பொறுமையாக வாழுகின்றார். மன்ரேசா என்று சொல்லக்கூடிய இடத்திலேயே, அந்த மன்ரேசா என்று சொல்லக்கூடிய இடத்திலேயே ஆழ்நிலை தியானங்களை அவர் மேற்கொள்கின்றார். அந்த தியானங்களின் பயனாக அவர் ஒரு சிறிய புத்தகத்தை எழுதுகிறார், ஆன்மீக பயிற்சிகள் என்ற அந்த புத்தகம். இதுதான் பயனுள்ள வாழ்க்கையினுடைய தொடக்கம். முதலாவதாக ஒரு தான் தோன்றித்தனமாக அவர் வாழ்க்கையை அமைத்து கொண்டார் என்றே சொல்லலாம். ஏனென்றால் அந்த இளமை காலத்திலேயே அவருக்கு இருந்த ஆர்வம், இளமை காலத்திலுள்ள பண்புகள், இவைகளெல்லாம் படிக்கின்ற பொழுது, ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது அவர் ஒரு வித்தியாசமான வாழ்வில் இருந்தார். இப்பொழுது திருப்பு முனையை உருவாக்கி நல்ல ஒரு வாழ்வுக்கான அடையாளத்தை ஆரம்பிக்கின்றார்.
அவர் செய்த ஆன்மீக பயிற்சிகளிலேயே அவர் திருவிவிலியத்தில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான நிகழ்வுகளை அந்த ஆன்மீக பயிற்சியில் இணைத்து கொண்டார். என்னவென்றால் கடவுளுடைய இறுதி ராவுணவு, அதையும் எம்மாவுசுக்கு 2 சீடர்கள் சென்றார்கள் அல்லவா, அந்த 2 நிகழ்வையும் இந்த ஆழ்நிலை தியானத்தினுடைய ஆன்மீக பயிற்சியினுடைய மையக்கருவாக கொண்டார். ஏனென்றால் அங்குதான் அந்த நற்கருணை என்ன என்பது என்ன, ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறது என்றெல்லாம் அவர் சொல்லிக் கொடுப்பதற்கு, தியானிப்பதற்கு, சிந்திப்பதற்கு அருமையான ஒரு வழிகாட்டியாக இருந்தது. இந்த திருப்பு முனையினுடைய 1வது திருப்பு முனை, அவர் பழைய வாழ்க்கை விட்டு இராணுவ வாழ்க்கை விட்டு ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்தது ஒரு திருப்பு முனை. 2வது மாபெரும் திருப்பு முனையை ஏற்படுத்திக் கொள்கிறார் புனித இன்னாசியார். அவருடைய உள்ளத்திலே ஒரு குருவாக மாற வேண்டும், அருள் பணி செய்ய வேண்டும். கடவுள் கொடுத்த இந்த திறமைகளை, இராணுவ திறமைகளை அது ஆன்மீக திறமைகளாக மாற்றி சேவை செய்கின்ற, பணி செய்கின்ற திறமைகளாக மாற்ற வேண்டும், பயனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உள்ளத்திலே சிந்தித்துக் கொண்டே இருந்தார். அதற்கு பணி வாழ்வுதான் முக்கியம் என்று உள்ளத்திலே கருதி அவர் ஒரு குருவாக மாற வேண்டும். அந்த காலத்திலே அருள்பணியாராக வர வேண்டும் என்றால் லத்தீன் படிக்க வேண்டும். லத்தீன் எளிமையான மொழி அல்ல, கடினமான மொழி. ஆனாலும் இன்னாசியார் அவர் இராணுவ தளபதியாக இருந்தார். ஒரு ஒழுக்கத்திலேயே வாழ்ந்த காரணத்தினால் அவர் இந்த லத்தீனை கற்றுக்கொள்வதிலும், அதிலே புலமை பெறுவதிலும், இன்னும் அதிகமான புத்தகங்களை வாசிப்பதிலும், அறிவை வளர்த்துக் கொள்வதிலும் சிறந்து விளங்கினார். 12 ஆண்டு காலம் அவர் கற்றார், கற்று புலமை பெற்றார். சிறந்து எல்லோரும் போற்றக்கூடிய தலை சிறந்த ஒரு போதகராக விளங்கினார், மறை வல்லுநராக விளங்கினார். அவர் போதித்தது மனிதன் படித்து சிந்தித்து அறிவை பெற வேண்டும். அறிவை பெற்ற மனிதன் ஆன்மீகத்திலே கடவுளை பற்றி சிந்தித்து ஞானம் பெற வேண்டும். மனிதன் படித்து அறிவை பெற வேண்டும், ஆன்மீக வழியாக கடவுளை பற்றி தியானித்து ஞானம் பெற வேண்டும். அறிவுக்கும் ஞானத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடை உலகுக்கு அழகான முறையிலே காட்டியவர், ஆன்மீக ரீதியாக காட்டியவர் நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித இன்னாசியார். எனவே அவர் கற்றுத் தேர்ந்தவராக இருக்கக்கூடிய வேளையிலேயே ஏன் ஒரு சபையை ஏற்படுத்தக்கூடாது, அந்த சபையிலேயே இன்னும் அதிகமான ஆட்கள் சேர்ந்து ஆண்டவருக்கு நல்லா கற்றுத் தேர்ந்து கசடு அற கற்று பிறருக்கு போதித்து அந்த ஆன்மீக பயிற்சிகளையும் செய்து கொடுத்து கடவுளுடைய ஞானத்தை பெற்று முழு மனிதனாக அறிவிலும் ஞானத்திலும் உணர்ச்சிகளிலும் எல்லாத்திலுமே ஒரு முழு மனிதனாக மனிதன் வாழ வேண்டும், விடுதலை அடைய வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டவராக அவர் ஒரு சபையை ஏற்படுத்துகின்றார். இயேசு சபை ஏற்படுத்துகின்றார். அவருடைய 3 நண்பர்கள், அதிலே சவேரியார் ஒரு ஆள், அத்தோடு 6 பேரும் சேர்ந்து ஒரு சபையை உருவாக்கிறார். அதான் இயேசு சபை. அன்பு மக்களை, அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி ஆயிரக்கணக்கான புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது இன்னும் அதிகமாக புனித இன்னாசியாரை பற்றி அறிந்து கொள்ள இன்னும் ஆவல் ஏற்படுகிற உள்ளத்திலே. காரணம் என்னவென்றால் அவர் நம்முடைய பங்கின் பாதுகாவலர் மட்டுமல்ல, இயேசு சபையினர் மறைபரப்பு பணியை இந்த உலகத்திற்கு ஆற்றியதிலே பெரும்பங்கு வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்களை பற்றிய வரலாறிலேயே வாசிக்க வாசிக்க இந்த இன்னாசியாருக்கும் நற்கருணைக்கும் என்ன உறவு இருந்தது என்பதை பற்றியான ஒரு புத்தகத்திலே அதை கண்டேன், என் உள்ளத்தை தொட்டது. அவர் குருவான பிறகு 1 மணி நேரம் திருப்பலியை நிறைவேற்றுகிறார். திருப்பலி முடிந்த பிறகு 2 மணி நேரம் அவர் நற்கருணை முன் அமர்ந்து தியானிக்கின்றார், ஜெபம் செய்கின்றார். அந்த வேளையிலேயே அந்த சபையில் உள்ள யாருமே அவருக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது, யாரும் அவசரம் கருதி அவசரம் என சொல்லி அவரை தொந்தரவு செய்யாமலே இருந்தார்கள். ஏனென்றால் அந்த திருப்பலிக்கு பிறகு 2 மணி நேரம் அவர் கடவுளோடு ஒன்றித்து அவர் தியானத்திலே அமர்ந்திருந்தார், ஆன்மீகத்திலே ஊறியிருந்தார், திளைத்திருந்தார். அன்பு மக்களே, அவருடைய வாழ்க்கை வரலாறிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு இருந்த அறை, அந்த அறை பக்கத்திலே இருந்த சாப்பல் சிற்றாலயம்,
அந்த சிற்றாலயத்திலே ஒரு ஜன்னல், அந்த ஜன்னலிலே அவர் அறையிலிருந்து பார்த்தால் அந்த ஜன்னலுடைய வழியாக பலிபீடம் தெரியும், நற்கருணை பேழையும் தெரியும். ஏனென்றால் அவர் பலிபீடத்தை விட்டும் நற்கருணை ஆண்டவரை விட்டும் தனியாக இருக்க விரும்பவே இல்லை, ஒன்றித்து இருக்க வேண்டும் என்றே ஆசைப்பட்டார். அவர் என்ன வாழ்க்கையிலே ஆன்மீகமாக கண்டாரோ அது அப்படியே வாழ்ந்தார். அன்பு மக்களே, அவர் தோற்றுவித்த சபையிலேயே கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல், துறவரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இது பொருந்தும். ஆனால் அவர் இன்னும் ஒன்றை ஏற்படுத்தினார். அவர் தோற்றுவித்த சபையிலேயே என்ன தெரியுமா? திருத்தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடத்தல், திருத்தந்தை தருகின்ற பணிகளை செய்தல். இதுவும் அவர்கள் எடுக்கக்கூடிய வார்த்தைப்பாடிலே 4வது வார்த்தைப்பாடு. ஏனெனில் திருத்தந்தை சொல்லக்கூடிய அத்தனை காரியங்களுக்குமே நாம் கண்ணியத்தோடு நடந்து கொள்வது என்று சொல்லக்கூடியதையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அவர் நற்கருணை பற்றி போதிக்கின்ற பொழுது சொல்லுவார், யார் ஒருவன் நற்கருணை விருந்திலேயே பங்கெடுத்து அந்த மனிதன் பிரிவினைகளை ஏற்படுத்துகிறானோ, பிளவுகளை ஏற்படுத்துகிறானோ, உறவுகளுக்கு குந்தகம் விளைக்கிறானோ, அந்த மனிதன் உண்மையிலேயே நற்கருணை விருந்திலேயே பங்கெடுக்கவில்லை. எந்த மனிதன் உறவுகளை ஏற்படுத்துகிறானோ, சமாதானம் செய்து உறவுகளை இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கின்றானோ, அந்த மனிதன் தான் உண்மையான நற்கருணை விருந்திலேயே பங்கெடுத்தான். ஏனெனில் எப்படி தந்தை, மகன், தூய ஆவியார் மூவர் இறைவன் ஒன்றாக இருக்கிறார்களோ, அதுபோலவே நற்கருணை விருந்திலேயே பங்கெடுக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபமும் கூட. தந்தையே, நாம் ஒன்றாக இருப்பது போல இந்த மக்களும் ஒன்றாக இருப்பார்களாக. எனவே ஒன்றிப்பு நற்கருணை ஒன்றிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை தெள்ளத் தெளிவாக அறிந்திருந்தார் தூய இன்னாசியார். அதுபோலவே வாழ்க்கையை வாழ்ந்தார். அன்பு மக்களே, இப்படி வாழ்ந்த புனித இன்னாசியார் தன்னுடைய 65வது வயதிலேயே தன்னுடைய உடல் ஆன்மாவை ஆண்டவனை ஒப்படைத்தார். தொடர்ந்து வயிற்று வலி, அந்த வயிற்று வலியினால் அவருக்கு ஏற்பட்ட சிகிச்சைக்கு கொடுக்க முடியாமல் அவர் இறைவனை சேர்ந்தார். அன்பு மக்களே, அவருடைய பெருநாளைத்தான் அவர் இறந்த அந்த ஜூலை 31ஆம் தேதி அவர் இறந்த ஆண்டு 1000 அவர் இறந்த ஆண்டை பற்றி சொல்கின்ற பொழுது 1530ஆம் ஆண்டு இறந்ததாக, 32ஆம் ஆண்டு இறந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அன்பு மக்களே, அவர் மனமாறினார், கடவுளோடு ஒன்றித்திருந்தார், நம்பிக்கை கொண்டிருந்தார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர் ஒரு அற்புதமான ஒரு சபையை தோற்றுவித்தார். அந்த சபைக்கு தலைமை தாங்கினார். அவர் கசடு அறக்கற்றார். அவர் ஏழை எளிய மக்களுக்கு அவர் தோற்றுவித்த சபையின் வழியாக உயிர் கொடுக்கிறார், வாழ்வு கொடுக்கிறார், வாழ வைக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான புனிதரை நாம் பாதுகாவலர் கொண்டு இருக்கின்றோம். அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவருடைய வாழ்க்கையை என் உள்ளத்தை தொட்ட இன்னும் ஒரு முக்கியமான பகுதி, அவர் இசையிலே ஆர்வம் கொண்டிருந்தார். அவர் ஓய்வு நேரத்திலே இசையை கேட்பார். அவர் கடவுளுக்கு ஏற்றபடியான நல்ல இசைகளை கேட்டுக்கொண்டிருந்தார். அதற்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஊரில் எத்தனை இசைக்கலைஞர்களை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். இப்படி நல்ல சிந்தனையாளர்கள், நல்ல அறிவாளிகள், நல்ல விசை அறிஞர்கள், வல்லுநர்கள் என்றெல்லாம் அளப்பரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய பாதுகாவலர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இன்னும் அதிகமாக நம்முடைய பாதுகாவலரை பற்றி அறிவோம். அவர் வழியாக நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். மிக மகிழ்ச்சியாக வாழ்வோம். நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பங்கையும் இந்த சமூகத்தையும் அவர் வழியாக ஆண்டவர் தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். ஆமென்.